தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஸ்கிரீனிங் கமிட்டியுடைய தலைவர் TS சிங் தியோ இவருடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்களோட இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. எங்கே அப்படின்னு பார்க்குறோன்னா டெல்லி அக்பர் ரோட் காங்கிரஸுடைய தலைமையகத்தில் வச்சு இந்த ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தற்பொழுதைய தகவலாக இருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளாக காங்கிரஸ் உடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என்று. அதற்கான ஒரு ஆயத்த பணியாக இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகள் இப்போ டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், ஓவர் டு யூ. காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஆலோசனை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல எப்போ அந்த வேட்பாளர் பட்டியல் வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம்? டெல்லியில தமிழக காங்கிரஸ் கட்சிக்கான வேட்பாளர் தேர்வு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதை ஆங்கிலத்துல நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீனிங் கமிட்டி என்று சொல்வார்கள். பொதுவா எந்த ஒரு தேர்தலா இருந்தாலும் அந்தந்த மாநிலத்திற்கென்று ஒரு தலைவருடைய தலைமையில ஸ்கிரீனிங் கமிட்டி அமைப்பார்கள். அவர்கள் தான் இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்து தலைமைக்கு பரிந்துரைகளை வழங்குவார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய பழைய காங்கிரஸ் அலுவலகமான அக்பர் சாலையில இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். நாளைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற இருக்கு. இந்த தேர்தல் குழு கூட்டம் தான் இந்த ஒரு தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பதை இறுதி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களுக்கு தான் இருக்கு. ஆனா அந்த குழு எப்படி முடிவெடுப்பார்கள் என்றால், இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி கொடுக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த முடிவுகளை எடுப்பார்கள். பொதுவாக இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி ஒவ்வொரு தொகுதிக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களை இறுதி செய்து தலைமைக்கு பரிந்துரை செய்வார்கள். உதாரணத்திற்கு இப்ப விருத்தாச்சலம் என்றால் விருத்தாச்சலத்திற்கு காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட விரும்புகின்ற வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 3 பேர்களை தேர்வு செய்து தலைமைக்கு பரிந்துரை செய்வார்கள். தலைமை அதனை மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் பரிசீலித்து அந்த 3 பேரில் யாருக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறதோ அந்த பேரில் ஒருவரை டிக் செய்வார்கள். இதுதான் நடைமுறை. அந்த அடிப்படையில் நாளைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற இருப்பதால் அதற்கு முன்பாக வேட்பாளர்களை இறுதி செய்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. சத்தீஸ்கர் மாநில முன்னாள் துணை முதல்வர் TS சிங் தியோ அவர்கள் தான் இந்த கமிட்டிக்கு தலைவராக இருக்கிறார். அவருடைய தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் திமுக தலைமையோடு காங்கிரஸ் குழு நடத்திய பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 28 தொகுதிகளில் 23 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்திருந்தார். இதில் ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்ற விருத்தாச்சலம் உள்ளிட்ட தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளுக்கு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் 5 தொகுதிகள் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். திமுகவோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறதோ அந்த 23 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைமை ஏற்கனவே இந்த குழுவுக்கு மின்னஞ்சல் வாயிலாக இன்று மதியமே அனுப்பிவிட்டது. அந்த இறுதி செய்யப்பட்ட 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தான் தற்போது தேர்வு செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இன்று எஞ்சியிருக்கக்கூடிய 5 தொகுதிகளும் இறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த பட்டியலையும் இவர்கள் தலைமைக்கு அனுப்பி விடுவார்கள். இந்த குழு இந்த வேட்பாளர்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேரை இறுதி செய்து நாளை நடைபெறக்கூடிய மத்திய தேர்தல் குழு கூட்டத்திற்கு பரிந்துரை செய்வார்கள். நாளை நடைபெறக்கூடிய மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தலா ஒருவர் தேர்வு செய்யப்படுவார்கள் காங்கிரஸ் தலைமையால். விரிவான விவரங்களை வழங்கமைக்கு நன்றி ரமேஷ். இப்போ சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையில் 28 தொகுதி காங்கிரஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 23 தொகுதிகளுக்கு இறுதி செஞ்சுட்டாங்க. எந்தெந்த தொகுதிங்கிறது அதுக்கான வேட்பாளருக்கான அந்த தேர்வு தான் இப்போ யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதி அது இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. எப்போ அது தொடர்பான இறுதிக்கட்ட முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் இப்போ அந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பான ஆலோசனையில் என்ன நடக்குதுங்கிறத நிறைய காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏஸ் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நேரில் சந்திச்சு மறுபடியும் வாய்ப்பு தரணும்னு கோரிக்கை வச்ச காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவரும் புதுமுகங்களுக்கு வாய்ப்புன்னு சொன்னதையும் பார்த்தோம். ஸோ இவங்களோட லிஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ்,
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.